ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான ஒரு முக்கிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றின அரசாணை சம்மந்தமான வீடியோக்கள்லாம் ஏற்கனவே வந்து நிறைய சேனலில் போட்டாங்க, நம்ம சேனலையும் போட்டிருக்கோம். அதாவது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, குடிசைகளில் குடியிருந்து வரும் அனைத்து மக்களுக்கும் புதிதாக ஆர்சிசி கூரை உள்ள வீடு கட்டுதல். இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 2030க்குள்ளார தமிழகத்தில் குடிசை இல்லா மாநிலம் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ இப்போ இந்த திட்டம் மூலமா அவங்க வந்து பயனாளிகளை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் சிறப்பு கூட்டம் நடத்தி அவங்க இந்த மாவட்டத்துல இத்தனை பேர் வந்து குடிசை வீட்டுல இருக்கிறாங்க, இந்த வருஷம் இவங்களுக்குலாம் வந்து நம்ம வீடு கட்டி தரலாம் அப்படின்னு பயனாளிகளினுடைய பட்டியல் எடுக்கணும். ஸோ இந்த வருஷம் யார் யாருக்கெல்லாம் கட்டித்தர போறோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம மொத்தமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை பேர் வந்து இந்த குடிசையில வாழ்ந்துட்டு வராங்க, காங்கிரீட் வீடு இல்லாம குடிசையில வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அவங்க எடுத்தாகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சிறப்பு கூட்டம் ஒன்று நடத்துறாங்க. சரி, இதெல்லாம் என்னைக்கு வந்து இந்த பயனாளிகள் பட்டியல் தேர்வு பண்றது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் நிறைய மாவட்டங்கள்ல வந்து நாளைக்கு நடக்குது, 30ஆம் தேதி வந்து நடக்குது. அதாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் பயன்பெற சிறப்பு கிராம சபை கூட்டம். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக குடியிருப்புகள் பழுது நீக்கம் திட்டத்தில் பயன்பெற வருகிற 30ஆம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. ஸோ 30ஆம் தேதினா நாளைக்கு தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து நடக்குது. ஸோ உங்க மாவட்டத்தில் எங்க நடக்குது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் நீங்க கலந்துக்கணும், கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் தெரியும் அவங்க எதன் அடிப்படையில வந்து உங்க கிராமத்துல பயனாளிகளை தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் முக்கிய நோக்கம் என்னன்னா, குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் விதமாக கலைஞர் கனவு இல்லம் எனும் திட்டம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு அரசால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குடிசையில் வசிக்கும் மக்களுக்கு புதிதாக வீடு கட்டி தரும் பொருட்டு 2024 to 25ஆம் நிதியாண்டு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வருஷத்துல இருந்து செயல்படுத்துறாங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு சிறப்பான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்க பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பயனாளிகளை தேர்வு செய்யக்கூடிய இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நாளைக்கு எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது, எல்லா கிராமத்திலையும் வந்து நடக்கும். ஸோ உங்க கிராமத்துல எங்க நடக்குதுன்னு உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ அல்லது விஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு. அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு நியூஸ் 18 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளிகள் பட்டியலை உறுதி செய்வது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படியே கீழே வாங்க, இங்க பாருங்க. எனவே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட தேர்வு செய்யப்பட்டுள்ள தகுதி வாய்ந்த பயனாளிகள் பட்டியல் மற்றும் ஊரக குடியிருப்புகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த வீடுகளை பயனாளிகள் பட்டியல் ஆகியவற்றை ஒப்புதல் பெற வருகிற 30ஆம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் திருநெல்வேலியில் நடத்தப்படுகிறது. ஸோ திருநெல்வேலி மட்டும் கிடையாது, சேலத்துல ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற நிறைய மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் அந்த கிராம சபை கூட்டம் நடக்குது. தென்காசி மாவட்டத்துல மட்டும் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து 2ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 2 ஜூலை 2024 அன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டம் நடக்கும். ஸோ தென்காசி மாவட்ட மக்கள் வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் 2ஆம் தேதி கலந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.